பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை. நம்ம ஏற்கனவே பல ஒரு வீடியோ அடுத்த கட்ட தலைவர்கள் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் 3 தலைவர்களை பத்தி தான் பேசியிருக்கேன். அது ஒருத்தர் செந்தமிழன் சீமான், இன்னொருத்தர் அண்ணாமலை, இன்னொருத்தர் உதயநிதி ஸ்டாலின். இந்த 3 பேரை பத்தி மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். ஏன்னா இவங்க தான் தமிழ்நாட்டின் ஃபியூச்சர் அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கணிப்பு, கண்டிப்பா வித்தியாசப்படலாம். நான் மேலும் சில பேரை சொல்லலை, நீங்க நினைக்காதீங்க. எனக்கு இவங்க எல்லாம் வருவாங்க, மத்தவங்க எல்லாம் அந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சி அந்த அளவுக்கு அரசியல் செய்வாங்கன்ற எண்ணம் எனக்கு இல்லை. இந்த 3 பேரும் ஒரு மிகப்பெரிய அடுத்த 2031 ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலா 31 அமையறதுக்கு இந்த 2026 ஒரு மிகப்பெரிய களமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அடுத்த கட்ட தலைவர்னு சொல்லிட்டு ஒரு 4 வீடியோ போட்டிருந்தேன். ஒருத்தரையும் பத்தி தனித்தனியா போட்டிருந்தேன். அதுல நான் குறிப்பிட்டு சொன்னது அண்ணாமலை அவர்கள். அந்த அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில இருந்து இன்னைக்கு வெளியில வர மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் அண்ணாமலை போன்ற தலைவர்களால் என்ன பண்ண முடியாதுன்னா அமைதியா வீட்டுல இருக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு IAS, ஒரு IPS அதிகாரி. அவர் ஏற்கனவே சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கிற ஆளை நம்ம அமைதியா வீட்டுல உட்கார மாட்டாங்க. அது முடியாது அவங்களால. அவங்க நாட்டுக்காக சர்வீஸ் பண்றதுக்காக தான் அவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுட்டு இங்க வந்திருக்கிறாங்க. படிச்சு முடிச்சுட்டு IPS இருக்கிற அந்த காலகட்டத்துல அதை விட்டுட்டு வேற ஒண்ணுத்துக்கு வராங்கன்னா அதுல சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அது மேலும் தொடரணும் அப்படின்றதுனால என்ன பண்றாங்க, அரசியல் அப்படின்ற ஒரு களத்தை அவங்க கை வைக்கிறாங்க. இந்த அரசியல் களத்துல அவங்களுக்கு உரிய ஒரு மரியாதை முதல்ல கொடுக்கப்படுது. அது பாரதிய ஜனதா கட்சி அதை யூஸ் பண்ணிட்டாங்க. இவர் பாரதிய ஜனதா கட்சி யூஸ் பண்ணல, பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை யூஸ் பண்ணிட்டாங்க. அண்ணாமலை சார் யூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா அண்ணாமலை போன்ற இந்த போன்ற தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை தனியா விட்டாலும் ஷைன் ஆயிடுவாங்க. அவங்க ஒரு கட்சி தான் தேவைன்ற ஒரு அவசியம் கிடையாது. தனியா அவங்களுக்கு பல பேர்கள் இருக்கு. அப்பல இருந்து ஆக்டிவா இருந்தவர் அவர். அதனால அவர் ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம அதுல இடம் போட முடியாது. இப்ப பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய தலைவர் பதவி தரேன், அதை தரேன் சொன்னாலும் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழன் அப்படின்ற முறையில நாங்க நினைக்கிறது அவர் கண்டிப்பா தமிழ்நாட்டுல எதனா ஒண்ணு பண்ணணுன்ற எண்ணத்தோடு தான் அவர் தமிழ்நாட்டுக்குள்ள வராரு. எதனா ஒண்ணு நம்ம ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் வராரு. அவர் கூட வச்சுக்கிறது எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சீமானை ரொம்ப அவர் பாராட்டுவாரு. காரணம் என்ன அப்படின்னா சீமான் எந்த விதமான காசும் கொடுக்காம, எந்த விதமான விளம்பரங்களும் இல்லாம இன்னைக்கு பத்திரிகைகளை புறக்கணிக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னா சீமான் அவர்கள். அவருடைய பேச்சை போட மாட்டாங்க, டிவில இருந்து பத்திரிகைல இருந்து எதுலையுமே சீமானோட பேச்சை போட மாட்டாங்க. ஆனாலும் அண்ணாமலை சார் என்ன பண்ணுவாருன்னா சீமான் சார் ரொம்ப பாராட்டுவாங்க. காரணம் வித்தியாசமான அரசியல் செய்ய ட்ரை பண்றாங்க அப்படின்ற காரணத்தினால ஒரு வித்தியாசமான ஒரு தமிழக அரசியல திசை திருப்பதுக்கு அண்ணாமலை சார் முயற்சி பண்ணிட்டு ஒரு உதாரணமா தான் சொன்னேன். உடனே நம்ம சீமான் சாருக்கு ரொம்ப பாராட்டு, அண்ணாமலை சார் பாராட்டு சொல்றதுலாம் இல்ல, அவருடைய ஒரு குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கிறதா சொன்னேன். இப்ப அண்ணாமலை சார் என்ன பண்றாருன்னா ஒரு ரெகுலர் பாலிடிக்ஸ் ஒரு வித்தியாசமான பாலிடிக்ஸ் ஆசைப்படுறாரு. அது ஏன் பாரதிய ஜனதா போய் சேர்ந்தேன்னா அந்த என்னோட வீடியோலயே சொல்லியிருந்தேன், அடுத்த கட்ட தலைவர் வீடியோலயே சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா கரெக்ட் பார்ட்டி இன் கரெக்ட் பர்சன் இன் ராங் பார்ட்டி அப்படின்ற இது அவருக்கு ஒரு லைன் கொடுத்துருந்தேன், டேக்லைன் கொடுத்துருந்தேன். அதாவது சரியான மனிதன் தவறான ஒரு கட்சியில அண்ணாமலை சார் இருந்தா சொல்லிட்டு இன்னைக்கு அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு நடக்கிற பேச்சுவார்த்தை நம்ம பார்க்கும்போது உள்ளுக்குள்ள உண்மையா ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கு. என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓட்டுக்கள் தலைவர்கள் தான் ஓட்டு விடும். கொள்கைகளும் இருக்கு, கொள்கைகள் இல்லைன்னு சொல்ல அவங்க என்ன கொள்கையில முன்னிறுத்துறாங்கன்றதை பொறுத்துதான் ஓட்டு விடும். ஆனா பெரும்பாலும் தலைவர்களை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப விஜய் இப்போ பண்ணிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கொள்கை என்ன அப்படின்றது அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. அவரை பிடிக்கும் ரொம்ப பேருக்கு. அதை என்ன பண்றாங்க, கூட்டம் கூட்டமா அவரோட பேச்சு அவரை ரசிச்சு தான் பார்த்துட்டு போறாங்க. அவரோட பேச்சை ரசிச்சு பாக்குற மாதிரி எனக்கு இது வரைக்கும் தெரியல. இதுல தெரியறது என்ன அப்படின்னா தலைவர்கள் மக்கள் விரும்புறாங்க. ஒரு சிறந்த தலைவன் ஒரு சிறந்த பேச்சாளனா மாறும் போது இது என்ன ஆகும், மக்கள் ஈஸியா போயிட்டு கவர் பண்றாரு. அப்ப அந்த கவர் பண்ணாம இத்தனை நாள் இருந்ததுக்கு அண்ணாமலை இருந்ததுக்கு காரணம் இன்னும் பயங்கரமா ஒரு கவர் பண்ணாம இருந்தது காரணம் அந்த பார்ட்டி தமிழக மக்களால ரொம்ப விரும்பப்படாத ஒரு கட்சி. இது நம்ம குறைச்சி சொல்லல, நம்ம உண்மையை சொல்றோம். இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலவரங்களால சொல்றோம். அந்த மாதிரி ஒரு இந்து முஸ்லீம் அப்படின்றது தமிழ்நாட்டுல அது மாரி தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் ஈடுபடுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு கட்சியில நம்ம அண்ணாமலை சார்ந்ததால ரொம்ப பேர் அவர் ஒரு அதாவது சங்கி அந்த மாதிரி சொல்றாங்களே, அந்த மாதிரி ஒரு பாரதிய ஜனதாவின் ஒரு கையாளதான் பார்த்தாங்க. இப்பதான் கிட்டத்தட்ட ஒரு சரியான முடிவை நோக்கி போயிட்டு இருக்காரு. அது ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு ஒரு வித்தியாசமான அரசியல் பார்க்கலாம். 2-3 தலைவர் வரணும். ஒரே ஒரு தலைவர் போராடி போறாரு, 2-3 தலைவர் இந்த மாதிரி வித்தியாசமா வந்தாதான் இந்த ரெகுலர் பாலிடிக்ஸ் அடிபட்டு
ஒரு வித்தியாசமான பாலிடிக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அமையும். இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் பாருங்க, ஒண்ணு ஒரு வித்தியாசமா இருக்கும். விஜய் சார் வந்து ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொள்கை சாரா அரசியல், வெறும் கவர்ச்சி அரசியல் அவர் நடத்திட்டு இருக்காரு. சீமான் வந்து பேச்சு அரசியல். சீமான் வந்து சீமான் ஐயா பேசுற பேச்சுக்கு அவருக்கு போல பெரிய கவர்ச்சி இல்லை. ஆனா சீமான் ஐயா பேசுற பேச்சுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கு. அவருக்கு வந்து பேச்சு அரசியல். அண்ணாமலை அவர்கள் வந்து அறிவு அரசியல். அவர் என்ன பண்றாருன்னா அறிவு சம்பந்தமான என்னென்னமோ பேசுவார். அறிவு சம்பந்தமா பேசி பல மக்களை வந்து கவர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ஆள் மாதிரி பல மக்கள் மத்தியில வந்து பல இடத்துல வந்து அவர் வந்து பேர் நிரூபிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த மூன்று பேர் பிளஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் ஏன் உள்ள விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னா, இந்த இதுல நம்ம திமுக வந்து இப்போ இருக்கிற ஸ்டாலின் ஐயாவுக்கு அப்புறமா ஒரு ஆள் வந்து செட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி ஸ்டாலினை பத்தி நான் பேசும்போது அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப வந்து அவர் எதிர்ப்பு குரல் தான் ரொம்ப தெரிஞ்சிருக்காரு. ஆதரவான குரல் ரொம்ப இருக்கு அவர் மேலேயும். அதை நீங்க அந்த வீடியோ போய் பாத்தீங்கன்னா தெரியும். பல நல்லது அவரும் பண்ணியிருக்கிறாரு. என்னன்னா அவருக்கு வந்து ஆட்சி இருக்கிறதால பல நல்லது பண்ணியிருக்காரு. இவங்க ஆட்சியால பல நல்லது பண்ண முடியல. இவங்க சொல்றாங்க அவருக்கு சான்ஸ் இருக்கு, அவர் செய்யறாரு. ஆனா செஞ்சதை வந்து கண்டிப்பா கிளைம் பண்ணுவாரு. கண்டிப்பா கிளைம் பண்ணும்போது அடுத்த கட்ட அரசியல் அவருமே எதை விரும்புறாருன்னா இந்த மாதிரி ரெகுலர் பாலிடிக்ஸ் இல்லாம ஒரு வித்தியாசமான பாலிடிக்ஸ் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து விரும்புறாங்க. அப்போ திமுக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அண்ணாமலை, சீமான் போன்ற 3 முப்பெரும் தலைவர்கள் வந்து நான் என்ன பண்ணுவாங்க, அடுத்த கட்ட அரசியல் வந்து வேற மாதிரி ஒரு நகர்வுக்கு அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல வந்து நான் விஜயை சேர்க்கவே இல்லை. ஏன்னா விஜய் வந்து அரசியல்வாதியா நான் இது வரைக்கும் கன்சிடர் பண்ணல. அவர் வந்து ஒரு சினிமா பிரச்சாரம் தான் அவங்களும் பண்ணிட்டு இருக்காரு. இது இந்த தேர்தல் அவர் எடுக்க போற வாக்குகள் தான் அவருடைய கேரியரே அதிகபட்ச வாக்குகளா இருக்கும். எப்படி அவர் சினிமாலேயே இதான் உச்சபட்ச சம்பளம்னு சொல்றாரோ, இதுக்கப்புறம் அவருக்கு எப்படி தாழ்வு வருமோ அதே மாதிரிதான் இதுவுமே. அவர் இப்ப என்ன ஓட்டு எடுக்கிறாரோ, என்ன ஓட் பர்சன்ட் எடுக்கிறாரோ அதோட ஹையஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் குறையதான் வாய்ப்பை தவிர அதிகரிக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த 3 பேரும் பண்ண சீமான் ஐயா பாத்தீங்கன்னா 1.1 8 இருந்திருக்காரு. 100% இந்த வாட்டி எலெக்ஷன் வந்து ஒரு 15 ஒரு 20 வரைக்கும் எடுப்பார் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கணிப்பு. உதயநிதி ஸ்டாலின் ஐயா பொறுத்தவரை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவங்க வந்து ஏற்கனவே திமுக மொத்த ஓட்டுகளும் இப்ப அவருக்காக அப்படியே கன்வெர்ட் ஆயிடும். ஏன்னா அந்த திமுக எல்லாருமே வந்து அவர் வந்து ஏத்துக்கினாங்க. ஒன்ஸ் அவங்க ஏத்துக்கிறப்ப அவங்களுடைய ஓட் சேர வந்து 25-30% வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு முக்கியமான பங்கு எடுத்துறாரு. இப்ப அண்ணாமலை எடுத்துருக்கிற இந்த வழி வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அவரும் வந்து ஒரு 10% ஒரு 15% ஓட்டு எடுத்துருவாரு. எடுத்துட்டா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2031 தேர்தலில் வந்து இந்த 3 பேரும் தலைவருடைய ஒரு முக்கியமான போட்டியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலை எடுத்திருக்கும் இந்த முடிவுகள் இந்த தொடர்ச்சியான ஒரு தனி கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு பேச்செடுப்பே வந்து என்ன மேல ஆளுங்க பார்க்கும்போது ஒரு பரவாயில்ல, ஒரு நல்ல நிலை நோக்கி தான் தமிழக அரசியல் போயிட்டு இருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா அண்ணாமலை வேற, தனியா இருக்கும் அண்ணாமலை வேற அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்லதா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்.